ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 94வது ஸ்லோகம் 10 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. சுப்பிரமணிய சுவாமியோடும் கணபதியோடும் அம்மையாக்கும் பார்வதி தேவி, சந்தோஷ ரூபிணியாக்கும் ஜெகதம்பிகை, அங்கங்களேயும் தாதுக்களையும் போஷிப்பிக்கிறவளாக்கும். சரீர அங்கங்களையும் சரீரத்துக்குள்ள இருக்கிற தாதுக்களையும் நன்னா போஷிப்பிக்கிறவளாக்கும். புத்தியாயி உயிரினங்களில் ஆக்டிவேட் பண்ணுறதும் தேவிதான். தைரியம் அப்படிங்கிற மானசிக அவஸ்தையையும் மன கண்ட்ரோல் உண்டாகிறதுனால கிடைக்கிற நிம்மதியோடு மூர்த்தி பாவமும் தேவிதான். ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கிற பிரம்மமே தான் தேவி. எல்லா காணக்கூடின பொருள்களோடும் பிரகாசமாயிட்டு இருக்கிறவளும் ஆனந்த ஸ்வரூபியும் எல்லா தடங்கல்களையும் நிகழ்த்துறவளும் தேவிதான் அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. குமாரகணநாதாம்பா துஷ்டி புஷ்டேர்மதேர்த்ருதி சாந்தி சொஸ்திமதி காந்தேர்நந்தினி விக்னநாசினி. 94வது ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்கள் 10 நாமங்களாக்கும் உள்ளது. ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் அந்த நாமங்கள் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குமார கண நாத அம்பா, குமாரகண நாதாம்பா, குமாரகணநாத அம்பா. கூட்டி சேர்த்தியாக்கும் சொல்லணும். குமாரகணநாதாம்பா. அடுத்த நாமம் துஷ்டிஹி, அடுத்த நாமம் புஷ்டிஹி, அதுக்கு அடுத்தது மதிஹி, அதுக்கப்புறம் திருதிஹி. துஷ்டிஹி புஷ்டிஹி மதிஹி திருதிஹி 4க்கும் விசர்க்கம் இருக்கு. அதுக்கப்புறமா வர சாந்திஹி, அதுக்கும் விசர்க்கம் இருக்கு. விசர்க்கத்துக்கு அப்புறம் கா அப்படி இல்லைன்னா பா அப்படி இருக்கிற அக்ஷரங்களாக்கும் வரது அப்படின்னாக்கா, விசர்க்கத்துக்கு அப்புறம் கா அப்படி இல்லைன்னா பா அப்படிங்கிற வாக்காக்கும் வரது அப்படின்னா விசர்க்கம் விசர்க்கமாயிட்டே உச்சரிக்கணும். அந்த விசர்க்கத்துக்கு பதிலா அங்க இர் அப்படின்னு சேர்க்கப்படாது. துஷ்டிஹி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் புஷ்டிஹி மதிஹி திருதிஹி சாந்திஹி இப்படின்னு எல்லாம் நமக்கு வந்திருக்கு. துஷ்டிஹி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பா அப்படிங்கிற வாக்கு இருக்கு. புஷ்டிஹி அப்படின்னு வந்ததுனால அந்த துஷ்டிஹி அப்படிங்கிறத மட்டும் தனியா சொல்லணும். விசர்க்கத்தை அங்க விடணும், துஷ்டிஹி அப்படின்னு. அதுக்கப்புறம் புஷ்டிஹி மதிஹி திருதிஹி இதுக்கப்புறமாயிட்டு ஒன்றும் கா பா வாக்குகள் இல்லை. அதனால புஷ்டிஹி மதிஹி இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இர் அப்படின்னு கனெக்டடு ஆயிட்டான அந்த சொல்ல சேர்க்கலாம். புஷ்டிர் மதிர் திருதிஹி அப்படின்னு.
குமாரகணநாதாம்பா அப்படிங்கிறது ஒற்ற நாமமாக்கும். 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். அதுக்கப்புறமா 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் துஷ்டிஹி, அதை தனியா வாக்கும் சொல்லணும். அதுக்கப்புறமா புஷ்டிஹி, மதிஹி, திருதிஹி, அது 3 நாமமாக்கும். அந்த 3 நாமங்களை கனெக்ட் பண்ணி ஆக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. புஷ்டிர் மதிர் திருதிஹி அப்படின்னு. புஷ்டிஹி ஒரு நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடினது, மதிஹி ஒரு நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடினது, திருதிஹி ஒரு நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடினது. புஷ்டிஹி மதிஹி திருதிஹி, அது அப்படி சொன்னா ஒரு அழகு இல்லை. அதனால அங்க அப்படிங்கிற கனெக்டட் ஆயிட்டான ஒரு சொல்லு சேர்க்கப்படுறது. புஷ்டிர் மதிர் திருதிஹி அப்படின்னு. அடுத்ததாயிட்டு சாந்திஹி 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம். சொஸ்திமதி, அங்க விசர்க்கம் இல்லை, அதனால நீட்டி சொல்லப்படுறது. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். அடுத்தது காந்திஹி நந்தினி, 2 அக்ஷரங்கள் இருக்கிற காந்திஹி. நந்தினி 3 அக்ஷரங்களோடு கூடின நந்தினி. காந்திஹி நந்தினி இப்படி இருக்கிற 2 நாமங்களை கூட்டி சேர்த்து காந்திர் நந்தினி அப்படின்னு சொல்லப்படுறது. காந்திஹி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் காந்தி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அங்க விசர்க்கம் இருக்கு. அந்த விசர்க்கமாக்கும் அங்க ஆனது. அதை நந்தினியோடு கூட்டி சேர்க்கறதுக்கு வேண்டிட்டாக்கும் அப்படி கனெக்ட் பண்ணினது. சொஸ்திமதி காந்திஹி நந்தினி இப்படின்னு சொன்னா ஒரு அழகில்லை. அப்போ காந்திர் நந்தினி 2 நாமங்களை கூட்டி சேர்த்தியாக்கும் அங்க சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் விக்னநாசினி 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ഇത്രയുമാക്കും 94வது നാമത്തെ നമ്മൾ தெரிஞ்சுண்டோம். നാനൂറ്റി 42வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. കുമാരഗണനാഥാംബ, മുരുകനോടും ഗണപതിയോടും അമ്മാവായി இருக்கிறவள். அகங்காரம் தொடங்கின துஷ்ட விகாரங்களை கெட்டி போடுறவள். சுப்பிரமணிய சுவாமிய ஆக்கும் இங்க குமாரன் அப்படின்னு சொன்னது. தாரகாசுரனை வதிக்கிறதுக்கு சிவனோடு தேஜஸ்லேந்து உண்டானவராக்கும் ஸ்கந்தன். 6 தாமரப்பூக்களோடு ஹெல்ப்போடு கூடிட்டு ஸ்கந்தனை பார்வதி தேவி எடுத்து வளர்த்தினா அப்படின்னாக்கும் ஸ்கந்த புராணத்துல சொல்லப்படுறது. 1 வருஷம் കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ഷഷ്ടി വ്രതം അനുഷ്ഠിച്ച് പാർവതി ദേവി കുമാരനെ நோயிலேந்து காப்பாத்தினா அப்படின்னு தேவி பாகவதத்தில் சொல்லப்படுறது. தேவியோடு சுரட்சைக்காயிட்டு சங்கல்ப சக்தியால பார்வதி தேவி பாலகணபதியை சிருஷ்டிச்சா அப்படின்னு கணேச புராணத்தில் சொல்லப்படுறது. பார்வதியோடு பவனத்தில்
பார்வதி தேவியை பார்க்கறதுக்காயிட்டு வந்த பரமசிவனை பாலகணபதி தடசம் பண்ணி நிப்பாட்டினார். கோபம் வந்த சிவன் தன்னோட சூலத்தால கணபதியோடு கழுத்தறுத்து கீழ போட்டார். தலையில்லாம நின்னார் கணபதி. விவரம் தெரிஞ்ச தேவிக்கு சங்கடமும் கோபமும் எல்லாம் வந்தது. பரமசிவன் கிட்ட தேவியோடு மனசங்கல்பத்தால உண்டான புத்திரனாக்கும் அப்படின்னு தேவி சொன்னா, அந்த புத்திரனுக்கு புனர்ஜென்மம் கொடுக்கறதுக்கு தேவி ரிக்வெஸ்ட் பண்ணினா. பத்னியோடு கோபத்தை சாந்தமாக்கிறதுக்காயிட்டு பரமசிவன் ஆனையோடு தலைய கணபதியோடு தலையில்லாத அந்த கழுத்துல வச்சு கடிப்பிச்சு கணபதிக்கு புனர்ஜென்மம் கொடுத்தார். அப்படியாக்கும் கணபதி கஜானனன் ஆனது. அகங்காரம் தொடங்கின துஷ்ட விகாரங்களை கண்ட்ரோல் பண்றவள் அப்படிங்கிற அர்த்தத்துல லலிதாம்பிகைய குமாரகணநாதாம்பா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. குமாரா அப்படிங்கிறதுக்கு அகங்காரம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. குமார கணநாதாம்பா அப்படின்னா அகங்காரம் தொடங்கின விகாரங்களை கண்ட்ரோல் பண்றவள் தேவி அப்படின்னு அர்த்தம். 443வது நாமம் துஷ்டிகி. சந்தோஷ ரூபத்தில உயிரினங்களில வசிக்கிறவள். துஷ்டிகி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தேவியோட அடுத்த நாமம் அப்படிங்கிறது புஷ்டிகி அப்படிங்கிறதாக்கும். விசர்க்கத்துக்கு அப்புறம் பகாரம் வருது. அதனால துஷ்டிகி அப்படிங்கிறத விசர்க்கமாயிட்டே அங்க உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் விசர்க்கத்துக்கு அப்புறம் பா அப்படி இல்லைன்னா கா வந்தானா விசர்க்கத்தை விசர்க்கமாயிட்டே உச்சரிக்கணும். அதன்படி இங்க துஷ்டிகி 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சந்திருப்தியோடு கூடிட்டு சாட்டிஸ்பாக்சனோடு கூடிட்டு இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും ഇല്ല. ദേവി എപ്പോഴും സാറ്റിസ്ഫൈഡ് ആക്കും. ആഗ്രഹങ്ങളെല്ലാം നടന്നാനാ നമുക്കൊരു തൃപ്തി ഉണ്ടാകും. அந்த மனநிலைமையாக்கும் சந்திருப்தி. அதானது துஷ்டி அப்படின்னு சொல்றது. தேவிக்கு ஆசைகள் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைன்னா தேவியோடு எல்லா ஆக்கிரகங்களும் சாதிச்சாச்சு. அந்த நிலைமையில தேவி பரிபூர்ண சந்திருப்தியாக்கும். ஆத்மசாட்சா்காரத்தோட பிரதான லட்சணம் அப்படிங்கிறது சந்திருப்தி அப்படிங்கிறதாக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நன்னா வாழ்ந்தோம் நம்ம அப்படின்னு ஆருக்காக்குமோ தோணுறது. அவளுக்கு மனசுல ஒரு திருப்தி அப்படிங்கிறது உண்டாയി வரும். ராஜயோகத்தோடு முதல் கட்டத்துல പരിശീലിക്കേണ്ട വിഷയം அப்படிங்கிறது യമ നിയമങ്ങളാക്കും. സത്യം, അഹിംസ, അസ്തേയം, ബ്രഹ്മചര്യം, അപരിഗ്രഹം ഇതെല്ലാമാക്കും 5 விதமான யமங்கள். அதுக்கு யமபஞ்சகம் அப்படின்னு சொல்லப்படுறது. சௌஜம், சந்தோஷம், தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் இதெல்லாமாக்கும் நியமம். 5 விதமான நியமங்கள். இதுக்கு பேராக்கும் நியம பஞ்சகம்.
இதுல சந்தோஷம் அப்படிங்கிற அவஸ்தைய ஆக்கும் துஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. சாதகனோட முகத்துல ஜொலிக்கிற அந்த பிரகாசம், ஆத்ம சந்திருப்தி, அதாக்கும் துஷ்டி. தேவி எல்லா பதார்த்தத்திலையும் சந்திருப்தி பாவத்துல துஷ்டி பாவத்துல ஸ்திதி பண்ணறா அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்துல சொல்லப்படுறது. யா தேவி சர்வபூதேஷு துஷ்டி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. 444வது நாமம் புஷ்டிஹி. 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. வாக்கு, ஞானம், ശരീരം, ഇന്ദ്രിയം, ക്ഷേത്രം, ധനധാന്യങ്ങൾ, പ്രജ, ഗ്രാമം, പശു, ധർമ്മം, ഇതിനോടതെല്ലാം ഒരു അഭിവൃദ്ധിയോട് രൂപത്തിൽ ഇരിക്കുന്ന ശക്തിയാക്കും പുഷ്ടീദേവി. வாக்தேவிகள் புஷ்டிஹி அப்படின்னு வாக்தேவிய ஸ்துதிக்கிறா. புஷ்டிக்கு அப்புறம் அங்க விசர்க்கம் இருக்கு, அதனால புஷ்டிஹி. வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிற நாமமாக்கும். புஷ்டி அப்படின்னு நீட்டப்படாது, புஷ்டிஹி. அதுக்கு அடுத்தது வர்றது மதிஹி, அதுக்கப்புறம் திருதிஹி. 3 நாமங்களாக்கும் கூட்டிச்சேர்த்தி புஷ்டிர் மதிர் திருதிஹி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். நாமங்களாயிட்டு பார்க்கறத 3 நாமங்களாயிட்டு பார்க்கணும். 444வது நாமம், 445வது நாமம், 446வது நாமம், 3 நாமங்களை கூட்டிச்சேர்த்தி புஷ்டிஹி மதிஹி திருதிஹி இப்படி இருக்கிற நாமங்கள் புஷ்டிர் மதிர் திருதிஹி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 444வது நாமமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். போஷணம் அப்படிங்கிறதாக்க அர்த்தம். தேவி பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச பதார்த்தங்களையும் நன்னா போஷிப்பிக்கிறார். ஆரோக்கியத்தோட லட்சணம் அப்படிங்கிறது நம்மளோட சரீரத்துக்குள்ள இருக்கிற சப்த தாதுக்களோடு போஷணமாக்கும், புஷ்டியாக்கும். ரத்தம், பிளட் சர்க்குலேஷன் நன்னா இருக்கணும். மாம்சம், சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த மாம்சம் கேடு வராதைக்கு நன்னா இருக்கணும், டேமேஜ் ஒன்றும் இல்லாதைக்கு. மஜ்ஜை, அஸ்தி இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சுக்லம், மேதஸ் இதெல்லாம் கரெக்டாயிட்டு பிரவர்த்திக்கணும். அன்னரசம், நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் ரசமாயிட்டு கலரணும். இப்படியெல்லாம் இருக்கிறதாக்கும் சப்த தாதுக்கள். இதெல்லாம் வேண்ட மாதிரி போஷிக்கப்படலை அப்படின்னா மனுஷ சரீரத்துக்கு நோய் வந்து கெடுதல் சம்பவிக்கும், க்ஷயம் சம்பவிக்கும். சரீரம் புஷ்டியா இருந்தாதான் பூர்ண ஆரோக்கியம் உண்டாகும், இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லாம போகும். தேவி பிராண ரூபத்துல சரீரத்துல பிரவேசிச்சு அபானன், உதானன், வியானன், சமானன், பிராணன் இப்படி இருக்கிற ரூபத்துல சரீரத்துக்குள்ள பிரவேசிச்சு உணவுலேருந்து சத்தை கலெக்ட் பண்ணி உயிரினங்களோட சரீரத்துல ஃபுல்லா வேண்டும் விதத்துல பரப்பி உயிரினங்களை காப்பாத்துறா. சரீர புஷ்டி ஆரோக்கிய லட்சணமாக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்வர்யமே தான். ஷோடச மாதృக்கள்
அதில் துஷ்டி புஷ்டி இப்படி இருக்கிற தேவிகள் இன்க்ளூட் ஆகும். 445வது நாமம் மதிஹி. புஷ்டிஹி மதிஹி திருதிஹி 3 நாமங்களை கூட்டி சேர்த்தாக்குமே இங்கே ஸ்துதிக்கிறது. அதனால இப்போ நம்ம பார்க்கறது 2 அக்ஷரங்களோடு கூடின மதிஹி. எல்லா உயிரினங்களிலையும் புத்தியாய் ஸ்திதி பண்ணுற தேவி. எல்லா உயிரினங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி புத்தி அப்படிங்கிறது இருக்கு. மதிஹி அப்படின்னா புத்தி அப்படின்னாக்க அர்த்தம். தேவி புத்தி இருக்கிறவளாக்கும், உயிரினங்களுக்கு புத்தியை கொடுக்கிறவள், அந்த சக்தியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. துர்கா சப்தசதியில இதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறத நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். தேவி மகாத்மியத்தில் யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரவர்த்திக்கிறதுக்கு அவசியமான புத்தியை தேவியாக்கும் கொடுக்குறா. சிரேஷ்டமாயிட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற மனுஷிய பிறவி, இந்த மனுஷிய பிறவி எடுத்தவாளுக்கு தேவி நிறைய புத்தியை கொடுக்கவும் செஞ்சிருக்கா. தேவி உபாசகர்களுக்கு எல்லா ப்ராப்ளங்களும் சால்வ் பண்றதுக்கான புத்தியை தேவி கொடுக்குறா. புத்தி சக்தி அப்படிங்கிறது ஐஸ்வர்யமே தான். விரத அனுஷ்டானத்தோடு கூடிட்டு தேவி பூஜை பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டம். லலிதா சகஸ்ரநாமம் எல்லாம், தேவி மகாத்மியம், தேவி பாகவதம் இதெல்லாம் டெய்லி பாராயணம் செய்கிறவாளுக்கு புத்தி நன்னா விகசிக்கும். குழந்தைகளுக்கு நன்னா படிப்புண்டாகிறதுக்கு வேண்டிட்டாக்கும் நவராத்திரி காலகட்டத்தில் விஜயதசமிக்கு அன்னைக்கு குழந்தைகளை எழுத சொல்றது, சாமி கிட்ட உட்கார வச்சு ஹரிஸ்ரீ கணபதியே நமா அப்படின்னு. 446வது நாமம் திருதிஹி. தைரியம் அப்படிங்கிற அவஸ்தைய கொடுக்கிற சக்தி. திருதி அப்படின்னா உறுதி அப்படின்னு அர்த்தம். தைரியம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறத விட உறுதி அப்படிங்கிற அர்த்தம். தைரியத்தோடு மூர்த்தியாக்கும், மூர்த்தி பாவமாக்கும் திருதி. துர்கா சப்தசதியில தேவி தைரிய ரூபத்தில் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் பிரவர்த்திக்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது. யா தேவி சர்வபூதேஷு திருதி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம. அஷ்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தாரணை அப்படிங்கிற அவஸ்தையை சொல்லப்படுறது. சாதகன் தன்னோட மனசுமாயி தியானத்துக்கு முன்னால தாரணையில எத்திச்சேர்ற சந்தர்ப்பம். மனசு அப்படிங்கிறது ஓடி நடக்கிற சுபாவம் இருக்கிறதாக்கும். மனசோடு சஞ்சல புத்தி, அதை நான் கிளியர் ஆயிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில சொல்றார். அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம். மனச மாயையோடு பிடியிலேருந்து காப்பாத்தணும் அப்படின்னா மகாமாயான தேவியோட அனுகிரகம் வேணும். திருதி அப்படிங்கிற சப்தத்துக்கு தாரணா அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. மனசை கான்சன்ட்ரேஷன் ஆக்கிண்டு
தாரணை வழி தியானத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு சாதிக்கும். தாரணா ரூபத்தில உயிரினங்களில ஆக்டிவேட் ஆகிற தேவியோடு அந்த பிரசன்ஸ், தேவியோட அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த ஒரு அவஸ்தைக்கு தியானத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு மஸ்ட் ஆக்கும். மதிஹி திருதிஹி இந்த ரெண்டு நாமங்களையாக்குமே நம்ம பார்த்தது. புஷ்டிஹி மதிஹி திருதிஹி, புஷ்டிர் மதிர் திருதி இதையாக்கம் பார்த்தோம். புத்தி இருந்தா மட்டும் பத்தாது, திருதியும் கூட சேர்ந்து வேണം. அப்பதான் ഏതൊരു പ്രവൃത്തിയും നമ്മളാലെ ചെയ്യ പറ്റും. നമ്മളോട് ஒவ்வொரு പ്രവർത്തനത്തിലെയും இந்த மதியும் திருதியும் சேர்ந்து இருக்கணும். காலையில தூங்கி எந்திரிச்சானா பல்லு தேய்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகிற புத்தியாக்கும். அந்த புத்தி உண்டானா மட்டும் பத்தாது, பல்லு தேய்ச்சேதான் தீருவேன் அப்படிங்கிற உறுதியும் வேணும். அப்பதான் அந்த பிரவൃத்தியை நம்ம செய்வோம். புத்தியும் திருதியும் கூடி சேர்ந்தாதான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். ശരീരத்துக்கு புஷ்டியை கொடுக்கிறவளாக்கும் தேவி, புத்தியை கொடுக்கிறவளாக்கும் தேவி, உறுதி பாவத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதெல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. புஷ்டிஹி மதிஹி திருதிஹி 444 445 446 நாமங்களை கூட்டி சேர்த்து சொல்லறா. புஷ்டிர் மதிர் திருதிஹி அப்படின்னு 447வது நாமம் சாந்திஹி, മനസ്സോട് സമ അവസ്ഥയാക്കും சாந்தி. மனசோடு சாந்தமான அவஸ்தை, அந்த அவஸ்தையிலே இருக்கிற தேவி. அதனால வாக்தேவிகள் தேவிய சாந்திஹி அப்படின்னு கூப்பிடுறா. சாந்தி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் விசர்க்கம் இருக்கிறதுனால அங்க சாந்தி அப்படின்னு நீட்டப்படாது. சாந்திஹி. ഭഗവത്ഗീതയില 71வது ஸ்லோகம், 2வது அத்தியாயத்தில் இருக்கிற 71வது ஸ்லோகம். அதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லறதும் இதுதான். விஹாய காமான் யஹ சர்வான் புமான் சரதி நிஸ்பிருஹ நிர்மமஹ நிரஹங்காரஹ சசாந்திம் அதிகச்சதி. ആരാക്കുമോ എല്ലാ ആഗ്രഹങ്ങളെയും ഉപേക്ഷിച്ച് ആശയും മമതയും ഇല്ലാതക്ക് അഹങ്കാരമില്ലാതക്ക് വാഴறது, அப்படி இருக்கிறவா நிம்மதி அனுபவிக்கிறா. தேவி எல்லாருக்குள்ளேயும் சாந்தி ரூபத்தில் பிரவர்த்திக்கிறா அப்படின்னு தேவி மகாத்மியத்தில் சொல்லப்படுறது. தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது மார்க்கண்டேய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக்கும். யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம. 448வது நாமம் സ്വസ്തിമതി. 447வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடினதாயிருந்தது. சாந்திஹி. சாந்தி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. அதோடு கூடி சேர்த்தி வேணும்
அங்க விசர்க்கம் இருக்கிறதுனால சொஸ்திமதி அப்படிங்கிற நாமத்தை சொல்லறதுக்கு 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் சொஸ்திமதி. ശാന്തിഹി സ്വസ്തിമതി, അതാ നമ്മൾ കൂട്ടിച്ചേർത്താക്കും നാമം ചൊല്ലർത്ത ചൊല്ലുവോ ശാന്തി സ്വസ്തിമതി. സ്വസ്തിമതി அப்படிங்கிறதுனோட அர்த்தமாக்கும் பார்க்கிறோம். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ക്ഷേമത്തെ கொடுக்கிறவளாக்கும் സ്വസ്തിമതി. അനുഗ്രഹം, ക്ഷേമം, പുണ്യം, மங்களம் இதெல்லாம் கொடுக்கிறவளாக்கும் சொஸ்திமதியா இருக்கிற தேவி. சொஸ்தி அப்படின்னாக்கா சு அஸ்தி இது சொஸ்தி, நல்லதா இருக்கிறதுனால மங்களமா இருக்கிறதுனால சொஸ்தி. അനുഗ്രഹിക്കർത്ത சொல்ல வேண்டின வாசகம் സ്വസ്ത്യസ്തു அப்படின்னாக்குமே மங்களம் பவிக்கட்டும். தேவி தன்னோட பக்தர்களுக்கு மங்களத்தை கொடுக்கிறார். அதனால சொஸ்திமதி அப்படின்னு சொஸ்திமதி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை கூப்பிடுறா. சோபமான மங்களகரமாயிருக்கிற பிரம்மஸ்வரூபிணியாக்கும் தேவி. மங்களமாயிட்டு தேவி இருக்கிறதுனால தேவி சொஸ்திமதி ஆக்கும். சொஸ்தி அப்படிங்கிற வாக்குக்கு புண்ணியம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. பக்தர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி, அனுகிரகத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய சொஸ்திமதி அப்படின்னு வாக்தேவிகள் கூப்பிடுறான். ദാനം മണർത്ത ആചാര്യൻ മന്ത്രങ്ങളെല്ലാം ചൊല്ലിണ്ടാക്കുമേ தானம் பண்றவர் தானம் கொடுப்பர், தானம் ஸ்வீகரிக்கிறவர் தானம் கொடுக்கிறவர்கிட்ட சொஸ்தி அப்படின்னு சொல்லுவர். ആരാക്കുമോ ദാനം കൊടുക്കറാ അവൾക്ക് സൗഖ്യം ഉണ്ടാകണം அப்படின்னு தேவிய மனசுல நினைச்சுண்டு தானத்தை ஸ்வீகரிக்கிறவா அனுகிரகிக்கிறா. ஐஸ்வர்ய தேவதையாக்கும் லலிதாம்பிகை. சொஸ்ததைய கொடுக்கிறவள், மங்களத்தை கொடுக்கிறவள். அப்படி இருக்கிற தேவியோடு அனுகிரகத்துக்கு ஆயிட்டு பூஜைகளெல்லாம் செய்யறத, தேவி பூஜைகள் செய்யறத சொஸ்திக பத்மம் அப்படிங்கிற சக்கரத்தையும் வரைச்சு அதுல தேவியை ஆவாகனம் பண்ணி பூஜைகள் செய்யறது உண்டு. 449வது நாமம் காந்திகி. காந்திகி. அதுக்கப்புறமா வர நாமம் 450வது நாமம் நந்தினி. காந்திர் நந்தினி அப்படின்னாக்கும் அதை சொல்லறத நம்ம சொல்லுவோம். காந்தி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் உண்டு. அந்த காந்தி அப்படிங்கிற நாமத்தை நந்தினி அப்படிங்கிற நாமத்தோடு கூடி கனெக்ட் பண்றதுக்கு ஆயிட்டு அங்க ஒரு இர் சேர்க்கப்படுறது. காந்திர் நந்தினி அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் துதிக்கிறார். 2 நாமங்களை உபயோகிச்சாக்கும் இந்த நாமம். ஒரு நாமத்துக்குள்ள 3 நாமங்கள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். புஷ்டிகி, மதிகி, திருதிகி இப்படின்னு. இப்ப நம்ம பார்க்கறது ஒரு நாமத்துக்குள்ள
ரெண்டு நாமங்கள். காந்திஹி நந்தினி, காந்திர் நந்தினி. இப்ப நம்ம பார்க்கறது காந்திஹி, ரெண்டு அக்ஷரங்களோடு கூடின 449வது நாமம். அழகு இருக்கிறவாளோடெல்லாம் அழகாயிருக்கிறவள் தேவி. என்னெல்லாம் ஆக்குமோ இந்த பிரபஞ்சத்துல அழகு, அதெல்லாம் தேவிதான். காந்தி அப்படின்னா பிரகாசம் அப்படின்னு அர்த்தம், அழகு அப்படின்னு அர்த்தம். தேவியோடு சரீர காந்தி அப்படிங்கிறது நம்மளோட வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. தூய்மையான தாமரை பூவோடு பிரகாசம், அந்த பிரகாசம் கூடி சேர்ந்த நெத்தி அக்கும் தேவிக்கு இருக்கு. தேவியோடு நெத்தி ரொம்ப ரொம்ப அழகு. அதே மாதிரி தேவியோடு சரீர சலனம் ரொம்ப ரொம்ப அழகு. தேவியோடு கண்கள், அந்த கண்களுக்குள்ள இருக்கிற கரிவண்டு மாதிரி இருக்கிற கிருஷ்ணமணிகள் ரொம்ப ரொம்ப அழகு. ஹிமவானோடு புத்திரியாக்கும் தேவி ரொம்ப ரொம்ப அழகியாக்கும். இந்த உலகம் பிரகாசிக்கிறதே தேவியோடு அந்த சைதன்யத்தாலியாக்கும். சூரியனும் சந்திரனும் நட்சத்திர கூட்டங்களும் எல்லாம் தேவியோடு சைதன்யத்தாலியாக்கும் இந்த பூமியில ரெஃப்ளக்ட் ஆகிறது. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்திகள், இப்படி சக்தி அப்படிங்கிறது 3. சத்குண, ரஜோகுண, தமோ குணங்கள் கூடி சேர்ந்து 3 3 3 6. சூரிய சந்திர அக்னியாயிருக்கிற நேத்திரங்கள் 3. அப்படி 3 3 இந்த 3 கூடி சேர்ந்தா 9. இந்த 9 விஷயங்களால அம்பாளுக்கு கிரகரூபத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி ஞானேந்திரிய கர்மங்கள், அதனோட விஷயங்கள் இதெல்லாம் கூடி சேர்ந்து 10 10 20. அதானது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இது ரெண்டும் கூடி சேர்ந்தானா 10. அதனோட விஷயங்கள் அப்படிங்கிறது 10 10 10 20. அந்த கரணத்துல அகங்காரம், புத்தி, சித்தம், மனசு இப்படின்னு 4 விஷயம் இருக்கு. அப்போ 24 ஆச்சு. ஒவ்வொருத்திலையும் இருக்கிற சத்குண, ரஜோகுண, தமோ குணங்கள் 3. அப்படி 24 3 27. இப்படி இந்த 27 விஷயத்தினாலேயே தேவிக்கு நட்சத்திர ரூபத்துவம் இருக்கு. 27 நட்சத்திரங்களாயிட்டும் தேவியாக்குமே ஜொலிச்சு நிற்கிறா. 9 கிரகங்களாயிட்டும் தேவிதான் ஜொலிச்சு நிற்கிறா. ராகு, கேது சாயா கிரகங்களாக்கும். அதே மாதிரி 7 சப்த கிரகங்கள் இப்படி எல்லாம் ஆயிட்டும் ஜொலிச்சு நிற்கிறது தேவியாக்கும். எல்லாமும் இந்த உலகத்துல பிரகாசிப்பிக்கிறது தேவியாக்கும். அதனாலேயாக்கும் காந்திஹி அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. 450வது நாமம் காந்திஹி நந்தினி. 449வது நாமமாயிருக்கிற காந்திஹி அதோடு கூடி சேர்ந்தாக்கும் நந்தினி அப்படிங்கிற நாமம். காந்திர் நந்தினி அப்படின்னாக்குமே வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. நம்ம இங்க நந்தினி அப்படிங்கிற நாமத்தை மட்டுமே எடுத்து அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். 450வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ஆனந்த ஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்தம்.
காமதேனுவோடு புத்திரி அப்படின்னு அர்த்தம். நந்தகோபரோடு புத்திரியாயிட்டு ஜெனிச்ச விஷ்ணுமாயை அப்படின்னு அர்த்தம். நந்தயதி இதி நந்தினி, குஷிப்படுத்துறதுனால நந்தினி அப்படின்னு பேரு. நந்தகோபரோடு புத்திரி அப்படிங்கிறதுனால நந்தினி அப்படின்னு பேரு. தேவி பிரபஞ்சத்தை முழுவன் குஷிப்படுத்துறவளாக்கும். நம்ம துஷ்டி அப்படிங்கிற நாமம் 443வது நாமம் துஷ்டிகி அப்படிங்கிறத பார்த்தோம். தேவி எப்பவுமே குஷியாயிட்டு இருக்கிறவளாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். தேவியை தரிசிக்கிறத பக்தர்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது. குஷியா இருக்கிறவாளை பார்க்கிறத அடுத்தவாளுக்கும் குஷியா தான் இருக்கும். நம்ம குஷியான ஒரு சிச்சுவேஷனுக்காக்கும் நம்ம போறோம் அப்படின்னா நம்மளும் குஷியாயிடுவோம். சோகமான ஒரு சிச்சுவேஷனுக்காக்கும் நம்ம போறோம்னா அங்க போய் நம்ம சிரிக்க மாட்டோம். தேவலோகத்துல இருக்கிற பசு காமதேனுவாக்கும். பாலாழி மதன சமயத்துல அந்த அமிர்தம் கடையர்த்த பாலாழியிலேருந்து உத்பவிச்சதாக்கும் காமதேனு. ஆக்கிரகங்கள் எல்லாம் உடனடி சாதிப்பிச்சு கொடுக்கிற காமதேனு. கோவர்தன பர்வதத்தை கையில தூக்கி பிடிச்சுண்டு இந்திரன் பேமாரி வர்ஷிச்சோன அந்த கோகுலத்தையும் கோபர்களையும் பசுமாடுகளையும் எல்லாம் காப்பாத்தின ஸ்ரீகிருஷ்ணனை காமதேனு டைரக்ட் ஆயிட்டு வந்து தன்னோட சந்தோஷத்தை தெரியப்படுத்தி സ്വയമായിട്ട് பாலை சுரத்தி பகவானை அபிஷேகம் பண்ணிட்டு. பாகவதத்துல கோவிந்தாபிஷேகம் அப்படிங்கிற பேரில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இது சொல்லப்படுறது. காமதேனுவோடு புத்திரியாக்கும் நந்தினி. வசிஷ்டனோட ஆசிரமத்தில் வாழற ஒரு அம்மா குழந்தைகளுக்கு எப்படி ஆக்குமோ எல்லா ஆக்கிரகங்களும் சாதிச்சு கொடுப்பல், அதே மாதிரி வாழற லலிதாம்பிகை நந்தினி தேவி. பக்தர்களோட ஆக்கிரகங்களை சாதிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கூடி இருக்கிற தேவி. ஆகாச கங்கைய நந்தினி அப்படின்னு சொல்லப்படுறது. வாமனமூர்த்தியோடு இடதுகாலோடு பெருவிரலிருந்து உண்டான ஆகாச கங்கை. பகீரதனோடு ரிக்வஸ்ட் படி பாரதத்துல ஒழுக ஆரம்பிச்சா. கங்காதேவி பரமசிவனோடு ஜடேல வசிக்கிறா. மகாவிஷ்ணுவோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படி விஷ்ணுமாயை நந்தகோபரோடு பத்னியான யசோதேல ശ്രീകൃഷ്ണനോട് സഹോദരിയായിട്ട് ജനിച്ച. ഇതെല്ലാവുമായിട്ടും ദേവി നന്ദിനി அப்படிங்கிற പേരിൽ ഫേമസ് ആയിട്ട് அதனால வாக்தேவிகள் லலிதாம்பிகையை நந்தினி அப்படின்னு கூப்பிடுறா. இந்த ஸ்லோகத்துல காந்திஹி நந்தினி இப்படின்னு 2 நாமங்கள் கூட்டி சேர்த்தாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நாமத்துக்குள்ள 2 நாமங்கள். காந்திர் நந்தினி. 451வது நாமம் விக்னநாசினி. விக்னநாசினி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. எல்லா தடங்கல்களும் நகர்த்தி பக்தர்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. பக்தர்களோடு எல்லாவித சங்கடங்களையும் போக்குறவள். இந்த பிரகிருதியில என்னெல்லாம் ஆக்கிரகமாக்குமோ பக்தர்களுக்கு கிடைக்கணும், அதெல்லாம் தடங்கள் இல்லாம கொடுக்கிறா, சாதிச்சு கொடுக்கிறா தேவி. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்தை ஆசைப்படுறவாளுக்கும் தேவி அந்த ஆக்கிரகத்தை சாதிச்சு கொடுக்கிறா. பக்தர்களோடு
எல்லா முயற்சிகளுக்கும் சப்போர்ட்டா இருக்கா. அதர்மம் ചിന്തിക്കാതെക്ക് ധർമ്മവിരുദ്ധமான കാര്യങ്ങൾ അല്ലാത്തക്ക് இருக்கிற എല്ലാ விஷயங்களுக்கும் സപ്പോർട്ടീവായിട്ട് இருக்கிற ദേവി. അജ്ഞാനത്തിലുണ്ടാകുற തടസ്സങ്ങളെ നികത്തിവിട്ട് மனுஷ ஜென்மத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற மனுஷன், அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை பரமபதத்துல எத்திக்கிறதுக்கான எல்லா தடசங்களையும் நிகழ்த்தி கொடுக்கிறா தேவி. தேவி உபாசகர்களுக்கு தேவி கூடவே நிற்கிறா. பஞ்சபூதங்களிலேருந்து உண்டாகிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றா. இந்த உலகத்துல ப்ராப்ளங்கள் ஒன்றும் இல்லாம வாழணும் அப்படின்னாலும் தேவியோட அனுகிரகம் அப்படிங்கிறது மஸ்ட். பரம புருஷார்த்தமா இருக்கிற மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தேவி ரெடியா இருக்கா. தேவி உபாசகன் தேவிய சரணடைஞ்சானா, தேவி உபாசகனுக்கு உண்டாகிற எல்லா പ്രതിസന്ധി ഘട്ടങ്ങളെയും തടങ്കലുകളെയും നികത്തി വിട്ട് தேவி சப்போர்ட் பண்ணுவள். ஆத்மவிஸ்வாசம் அப்படிங்கிறது இருந்தாதான் இதுக்கெல்லாம் சாதிக்கும். ஆத்மவிஸ்வாசம் அப்படின்னாக்கா ஆத்மாவில விஸ்வாசம், நம்பிக்கை. ஆத்மா அப்படிங்கிறது பராசக்தி. அந்த ஈஸ்வரனில நம்பிக்கை இருந்தாதான் ஏதொரு விஷயமும் கரெக்ட் ஆயிட்டு செய்யறதுக்கு சாதிக்கும். தேவர்களோடும் மனுஷாலோடும் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோடும் ப்ராப்ளங்களை சால்வ் பண்றதுக்கு தேவி பராசக்தியா இருக்கிற அம்பிகை பல பல அவதாரங்களும் സ്വീകരിച്ചിருக்கா. ലളിതോപാഖ്യാനം, ദേവി ഭാഗവതം, ദേവി മഹാത്മ്യം, ഇതുവഴിയാവെല്ലാം ദേവി എടുത്ത അവതാരങ്ങളെ സംബന്ധിച്ച് നമുക്ക് தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിക്കും.